புகை பழக்கம் சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கடையில பீடியோ சிகரெட்டோ வாங்கி யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு அதை ஊதிக்கிட்டே இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், உங்க மேல ஒருத்தர் சிகரெட் புகையை ஊதிட்டே இருந்தா அதை நீங்க ஊதவே இல்லைனாலும் அந்த சிகரெட் புகையில இருக்கிற அத்தனை நச்சையும் அந்த அம்மாவும் சுவாசிக்கும், அவங்க மடியில இருக்க அந்த குழந்தையும் சிகரெட் புகையில இருந்து வரக்கூடிய அந்த விஷத்தையும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தார்கள். டெல்லியில பண்ணாங்க. அவருக்கு யாருமே ஒத்துழைக்கல. எல்லாரும் அவருக்கு எதிரா கடிதங்கள், கண்டன கடிதங்கள், இத மாதிரி அவர் பண்றாரு, அது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் ஒருத்தர் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதே சமயம் அதை பற்றி எல்லாம் அவர் கவலையே படவில்லை. ஏன்னா இந்த சிகரெட்டை குடித்து கேன்சர்ல செத்து போன எத்தனையோ இளைஞர்களை நமக்கு தெரியும். சிகரெட்டை குடித்து வாய் கேன்சர், அதே சமயம் மூச்சு குழாய் லங் கேன்சர், அது புற்றுநோய் வரும், ஹார்ட்ல பிரச்சனைகள், மூச்சு குழாய் பிரச்சனை, அதாவது மூக்கு வழியா சுவாசிக்கிறதுல பிரச்சனை, பீடி புகையால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு டாக்டரா ஒரு மருத்துவரா இவருக்கு தெரிஞ்சதுனால இந்த பழக்கத்தை முற்றிலுமாக இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாரு. இங்க சாராய லாபி, டெல்லியில டொபாக்கோ லாபி, புகையிலை லாபின்னு இருக்கும், புகையிலை மாஃபியா, அவ்வளவு பெரியவங்க எல்லாம் அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா 35 வயது இளைஞனாக மருத்துவர் அன்புமணி போராட்டம் செய்து பொது இடங்களில் புகை பிடிப்பதை தடை செய்து அது தண்டனைக்குரிய ஒரு கிரிமினல் குற்றம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காகமா கொண்டு வந்தாங்க?